மச்சான் கிஷோர் நம்மளை பார்த்துட்டான்டா டேய் கிஷோர் பார்த்துட்டான்டா டேய் எரிக்கு போகும்போது நம்மளை பார்த்துட்டான்டா டேய் அவனை எரிக்கு போகும்போது நம்மளை பார்த்துட்டான்டா டேய் அவன் என்ன பெட்ரோலே வாங்க போலடா. நான் வீட்டுக்கு போகணும். டேய் கிஷோருங்க பாரு, நான் வீட்டுக்கு போகணும். எவ்வளோ பிரச்சனை தாண்டி வந்துட்டுண்டா. இந்த ஒரு படி தாண்டா இருக்கு. இதையும் முடிச்சுட்டேன்னா வச்சுக்க, நாளையிலேருந்து நம்ம பழைய லைஃபுக்கே போயிடலாம்டா. கொஞ்சம் யோசிங்கடா. சரியா 7 மணிக்கு ஏற்காடு போகிற ரோட்டில் 12வது ஹேர்பின் பண்ணிக்கிட்டு இருக்க பாக்குத்தோப்புக்கு வந்து வெயிட் பண்ணு. நாங்களும் அங்கே வந்துடுறோம். தயவுசெய்து போலீஸ் கிளீஸ்னு போயிடாத. டேய் கிஷோரை காணோட தபஸ்டா முடிஞ்சிரா, எல்லாம் முடிஞ்சிரா. என்னடா சொல்ற? சரியா பாருடா. இந்த சைடு பாரு. வாத்தா கோரி ஃபுல்லாக தேடிட்டடா. அவன் இல்லடா. மச்சி ஊருக்குள்ளேயும் பார்த்துட்டா காணாண்டாங்க அவனு. பார்த்தா இவ்வளோ நேரம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இப்படி கடைசி அசால்ட்டாக விட்டமேடா. மொத்த எல்லா தப்பு என்னாலதான்டா. நான் மட்டும் அந்த சேட்டு பையனை கட்ட தூக்கி இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காதுடா. எல்லாத்துக்கும் நான் தான்டா காரணம். அவ்வளோதான்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம தலையெழுத்து இப்படி தானே, யார் என்ன பண்ண முடியும்? பண்றது டேய் வருதுண்டா. டேய் அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போடுற முதல்ல ஒத்த வீட்டை பார்த்து போலாம். மச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டான்டா. எப்படியாச்சும் அந்த அந்த வரதன்ட்ட சமாளிச்சு இந்த பணத்தை வாங்கிடலாம்டா. டேய் என்னடா லூசு மாதிரி பேசுறியா? வரதன் பையனை பார்த்தாவே காசு தருவானான்னு தெரியல. நீ அவன் பையெல்லாம் போனேன்னு வையே, வரதன் வாயிலே வெட்டுவான். டேய் அவன் சொல்கிறதாண்டா சரி. வரதங்கிட்ட இருந்து காசு வாங்க முடியாதுடா, அதெல்லாம் ரிஸ்க்குடா. மச்சி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுபடி பண்ணா வரதங்கிட்ட எப்படியாச்சும் காசு வாங்கிடலாம்டா. சொல்றத கேளுங்கடா. கிஷோர் இப்பதான் தப்பிச்சிருக்கான். எப்படியும் அவன் பயத்துல தான் இருப்பான். தப்பிச்சவன் நேரம் அவன் வீட்டுக்கு தான் போவான். அவன் கையில் அவன் மொபைல் கூட கிடையாது. அதனால அவனால் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. இங்கிருந்து அவன் வீட்டுக்கு போக எப்படியும் 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். வரதை நம்ம சொன்ன இடத்துக்கு 10 நிமிஷத்தில் வந்துடுவான். கிஷோர் தப்பிச்சிட்டான்னு மேட்ரு வரதனுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் வரதனை சமாளிச்சு காசு வாங்கிடலாம்டா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. வரத பையனை பார்க்காம காசு தர மாட்டேன். நீ வரதன் அடிச்சு காசு கொடுக்குவியா? டேய் பையன் நம்ம கிட்ட தான் இருக்கான்னு எப்படியாச்சும் சமாளிச்சு நீ பணம் கொடுத்தா வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் பையன் உன் வீட்டுக்கு வந்து சேருவான்னு சொல்லி எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம்டா. அதெல்லாம் ரிஸ்க்குடா. நான் வரல. வரதனை பார்த்தாவே எனக்கு கையெல்லாம் உதறண்டா. டேய் அவன் சொல்கிறது தாண்டா கரெக்டு. பையன் தப்பிச்சது நமக்கு தாண்டா தெரியும், வரதனுக்கு தெரியாதுடா. நம்ம ஏன் கடைசி ஒரு தடவை ரிஸ்க் எடுக்கக்கூடாது? பையன் நம்மகிட்ட இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணி எப்படியாச்சும் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம்டா. வரதை நம்மளை மிரட்ட ட்ரை பண்ணா நாம அவனை மிரட்டுவோம். அதுக்குள்ளே பையனை வீட்டுக்கு போயிடுவான். நம்மளும் சேஃபாக தப்பிச்சிடலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைடா. மச்சி மாட்டினா கஞ்சி காய்ச்சி வாண்டா. நான் எல்லாம் பார்த்தாச்சு. கடைசி அதையும் பார்த்தலாம்டா. வாங்கடா போலாம்டா. டேய் எங்கடா என் பையன்? உன் பையன் எங்ககிட்ட தான் பத்திரமா இருக்கான். என் பையனை என்கிட்ட அனுப்பலனா உங்களுக்கு பணம் தர மாட்டான்டா. என்னடா முழிச்சிட்டு இருக்கிறீங்க? உன் பையனை உன் வீட்டு பக்கத்தில் தான் ஆளுங்க அடைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் காசை கொடுத்ததும் அவனை விட்டுருவாங்க. இந்த பாருங்கடா பொடி பசங்களா, மரியாதையாக என் பையனை என்கிட்ட ஒப்படைக்கல, மலையை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே உங்கள் 3 பேரையும் செதிலாக செதுக்கி எடுத்துருவேன். வரதன் இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் வேற யார்கிட்டயோ வச்சுக்கோ. எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உன் பையன் பத்திரமா வீடு போய் சேர மாட்டான். நாங்கள் பணத்தோட 1/2 மணி நேரத்துக்குள்ளே போனால் தான் உன் பையன் பத்திரமா வீடு வந்து சேருவான். ஸோ நீயே முடிவு பண்ணிக்கோ, உன் பையன் உனக்கு வேணுமா வேணாமா? டேய் மச்சி போய் காசு டேய் பணம் தேடுறா, போய் எடுறா. ஏங்க நம்ம பையன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன கிஷோர் வந்துட்டானா? மச்சி ஓகேடா. சூப்பர்ரா. செம மச்சி செம. யாருக்கிட்டடா ஏண்டா பொடி பசங்க என்கிட்டயே உங்கள் வேலையை காமிக்கிறீங்களா? மாஸ்கை கழட்டுங்கடா மாஸ்கை கழட்டா. என்னடா யோசிக்கிறீங்க?
நீங்களா கழட்டுறீங்களா இல்லை உங்கள் 3 பேரையும் நான் கொண்டுட்டு உங்கள் மூஞ்ச நான் பார்க்கவா? எப்படிடா வசதி? என்னடா யோசிக்கிறீங்க? எங்கள் அப்பாவை பார்த்தா ஊரே பயப்படும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பயம். எங்கள் அப்பா பண்ண எல்லா சேட்டையும் இந்த மொபைலில் தான் இருக்குது. இதை மட்டும் எங்கள் அம்மா கண்பண்ண பையே எங்கள் அப்பா காலி. இதோ பாரு வரதா, இந்த மொபைல் ஃபுல்லாக நீ பல பொண்ணுங்களோட கூத்தடிச்ச வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நான் மட்டும் சென்ட் பட்டன் அழுத்தினேன்னு வை, இதில் இருக்க எல்லா வீடியோஸும் பொண்டாட்டிக்கு போயிடும். அழுத்தவா. அவனடா கேட்குறேன், அவன் பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டா, அடி வாங்கி சாவட்டும். டேய் என் பொண்டாட்டிக்கு மட்டும் அனுப்பிடாதீங்கடா. இவனையும் விட்டுறேன்டா, பணத்தையும் எடுத்துக்கங்கடா. என் செல்ஃபோனை மட்டும் கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா. சரி இந்தா எடுத்துக்கோ. டேய் வாடா, ஏய், ஓடு, ஓடுடா. ஏய், பணத்தை எடுத்து ஓடுடா. ஓடு மச்சி, மாட்டிக்காத, ஓடு. மொத்த ஊருக்கு ரவுடியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு சொன்னாலே எல்லா பையிலும் நடுங்குறானுங்களேடா. அவங்க என்ன அவ்வளோ பயங்கரமானவங்களா? டேய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், வெப் சீரியல் எடுக்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாட தெரியுறீங்க. 5 லட்சம் இல்லை, வட்டியோட சேர்த்து 7 லட்சம் தரணும்டா. டேய் என்ன சொல்கிறான் அவன்? எவ்வளோ அடிச்சாலும் காசு இல்லைங்கிறானோ. அவனை போட்டு தள்ளுங்கடா. சரிண்ணா, அட்ரா ஓடுறா. எப்படா பணம் தருவீங்க? 2 நாளில் தந்துடுறேண்ணே. 2 நாளில் கொடுக்கலண்ணா? அண்ணே பணண்ணே. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சந்தோஷம்ப்பா. சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க. திரும்ப எப்போ பணம் கேட்டாலும் நான் தரேன்ப்பா உங்களுக்கு. சரிண்ணே, வரண்ணே. தம்பி ஒரு காப்பி குடிச்சிட்டு போங்களேன். இல்லைண்ணே, அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, கிளம்புண்ணே. சரிப்பா, ஓகே பரவாயில்ல. கிளம்புறேண்ணே. சரிண்ணா, நான் கிளம்புறேண்ணே. ஏண்டா வெண்ண அண்ணே கூப்பிட்டீங்களா? என்னண்ணா? கண்டுபிடிச்சிட்டோம்டா. பரதேசி, புறம்போக்கு, என்ன இவங்க கூட பேசிட்டு இருக்கிறோம்? எங்கடா என் ஷேரு? அப்பா, இவனுங்க தான் ஒன்றை இருந்து பணத்தை வாங்கினது. ஏய்